எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சா அது 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு வீட்டில் பாக்கி இருந்ததுன்னா உடனே இந்த நெய்யப்பம் செய்யலாங்க. இந்த மாதிரி ப்ரெட்டு சேர்த்து செய்கிறப்ப நம்ம வாழைப்பழம் சேர்க்க வேண்டாம், பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ப்ரெட்டு சேர்த்து செய்யக்கூடிய நெய்யப்பம் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த ரெசிபி செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருந்தது. 2 நாள் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேஸ்ட்டான நெய்யப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நெய்யப்பம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பால் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவு சொல்லலாம். அதை ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி தான் எடுத்துருக்கணும். மீந்து போன ப்ரெட்டு 2 இருந்ததுங்க. அதை ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுலில் போட்டுண்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு அந்த ப்ரெட்டை நனைச்சிக்கணும். நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அதுக்கு அதிகமாக தண்ணி விட வேண்டாம். இன்கேஸ் தண்ணி அதிகமாக இருந்தால் ப்ரெட்லேருந்து தண்ணியை புழிஞ்சிக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் 1 கப்பு அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கணும். வெல்லத்தை பொடிச்சு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு வெல்லத்தை கரையை வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி அரைக்கிறப்ப சேர்த்துக்க போகிறோம். இந்த ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சுக்கலாம். வடித்த அந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அடுத்தது இப்போ ஊறின்னு இருக்கிற ப்ரெட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். 2 ப்ரெட்டு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்தது. சேர்த்து எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். தண்ணி சேர்க்கவே வேண்டாம். ப்ரெட்டு ஊற வைக்கிறப்ப நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. சூடாக இருக்கிறப்ப இதை வடிகட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசியோடு சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்திருக்கேன். இப்போ அடுத்து பாருங்கள், வெல்லம் சூடாக இருக்கிறப்பே இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன். வடிகட்டி சேர்த்துக்கலாம். மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அந்த கப்பால் 1/2 கப்பு கோதுமை மாவு. நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கலாம், ஆனால் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து வெள்ளை கரைசலும் சேர்த்ததுனால திரும்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். நைஸாக அரைச்சின்னு வரணும். வாழைப்பழம்லாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. ப்ரெட்டு செய்கிறப்பே ஈஸ்ட்டு சேர்க்குறாங்க இல்லையா, அதனால் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த நெய்யப்பம் பேக்கிங் சோடா வேண்டாம், வாழைப்பழம் வேண்டாம். நல்லா அந்த மாவை 2-3 நாள் கூட தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண மாவை ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நெய்யப்பம் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு சேர்க்குறேன். ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 3 டீஸ்பூனாவது நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெய்யப்பம் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த தேங்காய் வதக்கிறதுக்கு சேர்க்கக்கூடிய நெய் தான். அதுக்கப்புறம் நான் எண்ணெயில் தான் இந்த நெய்யப்பத்தை பொரித்து எடுக்க போகிறேன். அதனால் தாராளமாக 3 டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் நெய்யும் அந்த தேங்காயும் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. அதுலேயே நம்ம குழிப்பணியாரக்கல்லில் மாவை சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் எடுத்து காமிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது பேக்கிங் சோடா கிடையாது, உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், குழிப்பணியாரக்கல்லில் நான் ஆயில் தான் சேர்க்குறேன். பாதி அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒரு 3/4 பகுதி அளவுக்கு இந்த நெய்யப்பத்துக்கு உண்டான மாவை சேர்க்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நிதானமாக நம்ம பொரித்து எடுக்கணும். இதில் சேர்த்துருக்கிற வெள்ளை அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் 1/4 கப்பு நீங்கள் வெல்லம் எடுத்துட்டா ரொம்ப தாராளமாக இருக்கும். இப்போ ஒரு முறை பொரிச்சிட்டு நான் நல்லா ஒரு அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்தேங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் இனிப்பு போகாமல் இருந்தது. அதனால் திரும்பவும் நான் 1/4 கப்பு இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்தேன். அதனால் நீங்கள் 1/4 கப்பு பொடிச்ச வெல்லத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. கலர் எந்த அளவுக்கு பார்க்க நல்லா இருக்கோ அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க. இப்போ அடுத்தது 2வது முறை நெய்யப்பம் போடுறதுக்கு முன்னாடி இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொன்னேன் இல்லையா, அதை கொஞ்சம் கலந்துட்டேன். திரும்பவும் நான் இந்த குழிப்பணியாரக்கல்லில் 3/4 அளவுக்கு மாவை சேர்த்துருக்கேன். ஓரளவு டார்க் கலர் வந்துருக்கு பார்த்திங்களா, ஸ்வீட் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இப்போ 2வது முறையும் எடுத்திருக்கேன். எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நெய்யப்பத்தை பொரிச்சிட்டு பாக்கி மாவு இருந்தால் ஃப்ரிட்ஜில் 2 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு நெய்யப்பத்தை எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும்.
அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அதனால் அவசியம் வீட்டில் ஒரு 2 ப்ரெட் இருந்தாலே உடனே இந்த வீடியோ பார்த்த உடனே நெய்யப்பம் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இனிமேல் மீந்து போன 2 ப்ரெட் இருந்தால் கூட போருங்க, இந்த நெய்யப்பம் உடனே செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.